நாம் எந்த ஒரு கம்பெனியில் எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ரோல் இருந்தாலுமே முக்கியமான 2 விஷயங்களை பார்க்க வேண்டும். ஒன்று, அந்த ரோலில் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். ஒரு 2 அல்லது 3 ஆண்டுகள் ஒரே கம்பெனியில் இருக்கிறது, இல்லை ஒரே வேலையில் இருந்து நம்மை நிரூபித்து காட்டுவதுங்கிறது. ஆனால் அதைவிட முக்கியமாக அந்த ஒரே கம்பெனியில் வந்து ஒரு 3-4 வருடங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் வளர்கின்றோமா, ஒன்று அட்லீஸ்ட் பண ரீதியாக வளர்கின்றோமா, ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் வாங்குகிறோமா, அப்படி பண ரீதியாக பெரிய அளவில் வளர்ச்சி இல்லை என்றால் நம்முடைய ரோல் மாறுதா, நம் ஏற்கனவே இருக்கிற டெசிக்னேஷன், அதாவது எக்ஸிக்யூட்டிவாக இருந்தால் சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக இருக்குமா, மேனேஜராக இருந்தால் அசிஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து மேனேஜர் ஆகிறோமா, டிஜிஎம்லேருந்து ஜிஎம் ஆகிறோமா, இது எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஐடியாக இருந்தாலும் சரி, நான் ஐடி இருந்தாலும் சரி, இப்படி அந்த மாற்றங்கள் இல்லாமல் ஒரே கம்பெனியில் நீண்ட நாள் இருந்தால் அது வளர்ச்சி என்று யாருமே கருதுவதில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இதை முக்கியமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் சிவியில் வந்து ஒவ்வொரு ஆண்டுமே நீங்கள் வளருகிறீர்களா என்பதை பாருங்கள். அது மிக முக்கியமாக உங்களுடைய திறமையினுடைய கணிப்பு அதுதான் என்று மார்க்கெட் அதுதான்